நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சு RCB வெர்சஸ் RR 11 ரன் வித்தியாசத்தில் மேட்ச்சு கையை விட்டு போயிடுச்சு. நான் RR தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃபெயிலியர் ஆன மேட்ச்சு இதோட 3 மேட்ச் ஆயிடுச்சு. ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆனது மட்டும் சிச்சுவேஷன்லாம் கரெக்டாக வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து ஒரு 8-9 பேர் கரெக்டாக வந்துடுறாங்க. அதாவது எந்த மேட்ச்சு வின்னிங் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகுதோ அதில் பிளேயர்ஸ் ரொம்ப கரெக்டாக வந்துடுறாங்க, சிச்சுவேஷன் கரெக்டாக வந்துடுது. ஆனால் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்படி ஒரு அமைப்பில் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, என்னால் உட்காந்து சரியாக கணிக்க முடியலை. அதுதான் உண்மை. எனக்கு நேரம் இல்லை. அதையும் மீறி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுது. அதனால் அதே அந்த ஒரு வாரம் கேப் விட்டுருந்தேன். இப்போ ஃபைனலு மேட்ச்சு பதிவு பண்ண போகிறான். இந்த ஃபைனலு இப்போ பதிவு பண்ணக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? இன்னும் 1 மாதம் இருக்குது மேட்ச்சு முடியிற, ஃபைனல் வரதுக்கு. இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இதுக்கப்புறம் நான் என்னால் வீடியோ பதிவு பண்ண முடியாமல் கூட போகலாம். ஏன்னா இனிமேலும் போயிட்டு நம்ம ப்ரெஷர்னா வந்து மேட்ச் நெருங்க நிறையா பிளேயர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க புதுசாக. அதுக்கப்புறம் பார்த்தா இம்பேர்ட் பிளேயர் நிறையா கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டீம்லேயும். அப்படிங்கிறப்போ நம்ம உட்காந்து நேரத்தை வீணடிக்கிறதும் நான் விரும்பலை. இன்னொன்று என்னென்னா, அதனால் உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கணும் அப்படின்னா கூட அதை செய்யலாம் தான். அதனால் இப்போ ஃபைனல் மேட்ச்சு பதிவு பண்ண போகிறேன். இது வந்து நான் என்றைக்கு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணாங்களோ 23ஆந்தேதியோ 22ஆந்தேதியோ மார்ச் அன்றைக்கே எடுத்து வச்ச ரிசல்ட்டு தான் அது. மேட்ச்சும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. சரி, ஓரளவுக்கு ஒரு 70-80% கரெக்டாக இந்த டீம் தான் வரப்போகுது அப்படிங்கிறத கணிச்சாச்சு. அதனால் இப்போ நான் பதிவு பண்ணுறேன். இதுக்கு அடுத்து மேட்ச் வருமா என்னங்கிறது, வீடியோ வருமா என்னங்கிறது தெரியலை. ஒருவேளை வர்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கேப் விட்டு தான் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 மேட்ச் பதிவு பண்ணி திரும்ப ஒரு வாரம் கேப் வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணுற மாதிரி பார்க்குறேன் அடுத்தடுத்த வீடியோ இந்த ஒரு வாரம் கழிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போகக்கூடிய மேட்ச்சு எதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அன்றைக்கி தேதி என்னென்னா 25/5/2025 கொல்கத்தாவில் நடக்குது. இரவு 7:30 மணிக்கு. ஒருவேளை ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா 8 மணிக்கு தள்ளி போகும். 8 மணிக்கு போனாலும் 7:30 மணிக்கு ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி பெரும்பாலும் ஃபைனல் வரும்போது நிறைய இடைஞ்சல்லாம் வரும், மழை வரும், அதை 2 நாள் தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அன்னைக்கு சூழ்நிலை என்னவோ, ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் வருது. மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை மறுநாளோ அல்லது 2 நாள் கழிச்சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். அது அப்போ உள்ள சூழ்நிலை என்னவோ அதை பொறுத்து. இப்போ ஃபைனலுக்கு யார் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, குஜராத் டைட்டன் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இது போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இன்றைக்கி தேதிப்படி லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் மட்டும்தான் எடுத்து சொல்கிறேன். இதில் நிறையா பிளேயர்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ ராகு பயிற்சி வருது, அதுக்கப்புறம் குரு பயிற்சி வருது. அப்படிங்கிறப்ப கேப்டனே நிறையா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை கேப்டனுங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எச் பாண்டியா கேப்டனாக இருக்கார். ஒருவேளை ராகு பயிற்சிக்கு அப்புறமோ குரு பயிற்சிக்கு அப்புறமோ ரோஹித் சர்மா தலைமை எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வர்ற மாதிரி கூட வரலாம். இது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஏஸ்கில் கேப்டனாக இருக்கார். அதில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் வர மாதிரி தெரியல. ஆனால் மும்பையை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகு பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம். இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் விருச்சி இலக்கணத்துலேயும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனுசு லக்கணத்தில் 1 மணி நேரம் 10 நிமிஷம் நிற்கிது. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்கணத்தில் 30 நிமிஷமும் மகர லக்கணத்தில் 1 மணி நேரம் போயிடுது. இது மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிற நான் சிச்சுவேஷன் சொல்கிறேன், என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ் சுதர்சன், எஸ் கில், ஜே பட்லர், ஆர் டெவாட்டியா, எஸ் கான், டபிள்யூ சுந்தர், எஸ் ரூதர்ஃபோர்ட், ஆர் கான், எஸ் கிஷோர், எம் சிராஜ், பி கிருஷ்ணா, ஐ சர்மா. இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு ஜிடியை பொறுத்த வரைக்கும். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹெச் பாண்டியா தலைமையில் ஆர் ரிகல்டன், ஆர் சர்மா, டபிள்யூ ஜாக்ஸ், எஸ் யாதவ், டி வர்மா, என் திர், எம் சாண்ட்னர், டி சகார், டி போல்டு, ஜே பூம்ராக், வி புத்தூர். இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் எஸ் சுதர்சன் அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்து 20 நிமிஷம் தாண்டிட்டார் அப்படின்னாக்க நல்ல ஸ்கோர் வரும். அதனால் கவனமாக பார்த்துங்க. இந்த டீமில் வந்து ஒரு சில பிளேயர் மட்டும் சேஞ்ச் ஆனால் கூட இந்த டீம் அப்படியே வந்துடும்.
அதுக்காக நீங்கள் டீமில் எடுக்காமல் இருக்க வேண்டாம். 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5 டீமில் போடுங்க, ஒரு 3 டீமில் எடுத்து விட்ருங்க, அப்படி பார்த்துக்குறங்க. ஏஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் அடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஜே பட்லர், டபிள்யூ சுந்தர், ஆர் கான், எஸ் கிஷோர், எம் சிராஜ், பி கிருஷ்ணா அவங்கள எடுத்துக்கலாம். அதாவது ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ் சுதர்சன், எஸ் கில், ஜே பட்லர், டபிள்யூ சுந்தர், ஆர் கான், எஸ் கிஷோர், எம் சிராஜ், பி கிருஷ்ணா இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் ரிக்கல்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் நல்ல ஸ்கோர் அடிப்பார். ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா, டபிள்யூ ஜாக், எஸ் யாதவ், ஹெச் பாண்டியா, டி சகார், டி போல்டு, ஜே பூம்ரா இவங்களை எடுத்துக்கலாம். இதில் 15 பேர் சொல்லியிருக்கேன். எதுக்கு இவ்வளவு கூட சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 4-5 பிளேயர் வராமல் கூட போகலாம். அடுத்தடுத்த மேட்ச்களில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர் ரிக்கல்டன் ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டு அப்புறம் நின்றுட்டார் அப்படின்னா நல்ல ஸ்கோர் வந்துடும். அப்போ ஜிடியில் சாய் சுதர்சன் ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சாய் சுதர்சனம், எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர் ரிக்கல்டன் இவங்கள பார்த்து எடுத்துக்கிறங்க, எடுங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபிள்யூ ஜாக், எஸ் யாதவ், டி வர்மா, ஹெச் பாண்டியா, டி சகார், ஜே பூம்ரா இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். அதே இது ஜிடி ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் சுதர்சன், அதுக்கப்புறம் ஆர் டெவாட்டியா, எஸ் கான், டபிள்யூ சுந்தர், ஆர் கான், பி கிருஷ்ணா அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும், கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் சுதர்சன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டபிள்யூ சுந்தர், ஆர் கான், பி கிருஷ்ணா இவங்களை எடுத்துக்கலாம். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர் ரிக்கல்டன், ஆர் சர்மா, டபிள்யூ ஜாக், எஸ் யாதவ், ஹெச் பாண்டியா, டி சகார், ஜே பூம்ரா இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 11 பேர் சொல்லியிருக்கேன். முதல்ல மொத்தமாக ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 15 பேரும், மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 14 பேரும் சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு 11 பேர் நீங்கள் டீம் செட் பண்ணுற மாதிரியான ஒரு 11 பேர் சொல்லியாச்சு. இப்போ மும்பை ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா, மும்பை ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணிச்சு அப்படின்னா பேட்டிங் தான் எடுக்கும். அதே மாதிரி ஜிடி டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கும். அப்போ இந்த வருஷம் கோப்பை வெல்லக்கூடியது யார் அப்படின்னா, யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, மும்பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60%, ஜிடிக்கு ஒரு 40% அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச்சு க்ளோஸாக போகும். ஆனால் அதே வின் பண்ணுற மாதிரி போய் அப்புறம் மும்பை வின் பண்ணுற மாதிரி இருக்கும், மேட்ச் க்ளோஸாக போகும். அதுவே மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடும், அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. ஏன்னா மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 30 நிமிஷம் தான் ஜிடியுடைய ரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், ஆல் அவுட் பண்ணிடும். ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் மேட்ச் க்ளோஸாக போகும். மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் குயிக்காக முடிஞ்சிடும். இது வந்து 25ஆம் தேதி மேட்ச் நடந்தால் மட்டும்தான். ஒருவேளை மழையினாலேயோ அதனாலே தள்ளி போச்சு அப்படின்னாக்க அப்போ உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மறுபடியும் பதிவு பண்ணி போகிற மாதிரி பார்க்குறேன். ஆனால் நீ ஓவரால் பார்க்கும்போது மும்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க, பார்ப்போம். இடையில என்னால் முடிஞ்சால் நான் ஒரு வாரம் கழித்து வீடியோ பதிவு பண்ண மாதிரியே பார்க்குறேன், முடிஞ்சளவு பார்க்குறேன். தேங்க்யூ.